நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? தூங்குறான், ரூம்குள்ள போய் தூங்க வேண்டியதானே? தானா முத்தி போச்சு போலயே இவனுக்கு. கொஞ்சம் இல்ல ஜானு, ரொம்பவே முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா டாக்டரே. ஐயோ ஜானு, கொஞ்சம் இங்கிட்டு திரும்பி பாரு. என்னடி நீ தானே உங்க அண்ணாக்கு என்னமோ ஆச்சுன்ன? ஆமா, கிறுக்கு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. கிறுக்கு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கானா? அவன் பாட்டுக்கு தானே தூங்கிட்டு இருக்கான். என்ன ரூம்ல தூங்க வேண்டியதானே, இங்க வந்து தூங்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். எது தூங்குறானா? மெண்டல் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிக்கிறானா? இல்லையே, அவன் பாட்டுக்கு தான் தூங்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு? ரூம்ல போய் தூங்கலாமே, ஏன் ஊஞ்சல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான்? அதத்தானே நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் பாட்டுக்கு தான் தூங்கிட்டு இருக்கானே. நீ யார சொன்ன? நான் உங்க அண்ணாவை சொன்னேன். நானும் என் அண்ணாவை தான் சொன்னேன். அச்சோ, ரெண்டு பேருமே அவளுக்கு அண்ணாதான். என்னதானா இப்ப என்ன ஆச்சு? உன் சக்கேண்ட நான் பாடுறியாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவனுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? ஐயோ ஜானு, நான் இவ்வளவு நேரம் சொன்னதே இவனதான். ஓ, நான் அவனை சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆமா, அவனுக்கு என்ன ஆச்சு? இப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இருங்க வர. நீ போங்க, நான் இந்த கிறுக்குக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறேன். கார்த்தி, 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 கார்த்தி டேய். என்ன இவன் எவ்வளவு கூப்பிட்டாலும் எந்திரிக்கவே மாட்டான். சாப்பிடாம வேற தூங்கிட்டு இருக்கானே. என்னவா? இல்ல, லவ்வால பைத்தியம் ஆவாங்கன்னு தெரியும். இவ்வளவு சீக்கிரம் ஆவாங்கன்னு நினைச்சு பார்க்கல. லவ்வா? யாரு? கிருஷா? தெரியல, மேபி. சரி, இங்க ஏதாவது தண்ணி இருந்தா கூட மூஞ்சில அடிக்கலாம். எது? மூஞ்சில அடிக்க போறியா? ஆமா, அப்பதானே உனக்கு தெரியும். ஹலோ, அது எங்க அண்ணா. ஆமா, நான் இப்ப என்ன உனக்கு தம்பி நான் சொன்னேன்? கார்த்தி, கார்த்தி எந்திரா, சாப்பிடணும்ல. கார்த்தி என்ன பண்ற? கார்த்தி, கார்த்தி. டேய், நீ என்ன குடிச்சிருக்கியா? டேய் பைத்தியம், கைய விடுறா. டேய் கார்த்தி. ஐயோ, ஜானுவும் ஆரவும் வேற அந்த சைடு நின்றுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த சைடு பார்க்கல. பார்த்தா என்ன ஆறுது? இந்த லூசு பையன் வேற ஏன் தான் இப்படி பண்றானோ? கார்த்திக் கைய விடு. இதுவே நல்லா தானே இருக்கு, இப்படியே இருக்கலாம். எது இப்படியே இருப்போமா? ஐயோ, தெரியாதனமா உன்னை எழுப்ப வந்துட்டேன்டா, கைய விடுறா. இவன் குடிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. ஒருவேளை இன்னைக்கு குடிச்சிருப்பானோ? ஐயோ, யாராவது பார்க்கறதுக்குள்ள என் கையை இவன் கையிலேருந்து எடுக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. விட்றா. அப்பாடா, இவன் கையிலேருந்து என் கையை எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதுன்னு ஆயிடுச்சு. ஏய் கார்த்தி, பைத்தியம். ஐயோ, வேற என்னென்னமோ பண்றானே. வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அவங்களா ஏதாவது ஒன்று தப்பு நினைச்சுப்பாங்க. ஐ லவ் யூ டி. எது எது லவ்வா? நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. இவன் யாராச்சும் லவ் பண்றானா?
ஐயோ தானா, உனக்கு என்ன ஆச்சு? கார்த்தி, கார்த்தி கொஞ்சம் விடுறியா? ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. அப்போ இவன் உண்மையில யாரையோ லவ் பண்றானா? அதனால தான் வீட்டில் மேரேஜ் இவனுக்கு பார்க்கும்போதெல்லாம் தட்டி கழிச்சிட்டே இருந்தானோ? ஆனால் யாரா இருக்கும் அந்த பொண்ணு? இவன் எப்பவுமே எங்களோடய தானே இருக்கான். அந்த பொண்ணு யாரா இருக்கும்? அமௌண்ட்டை வாங்க இவன் தானே எப்பவுமே போவான். ஒருவேளை அப்படி போன வீட்டில் ஏதோ ஒரு பொண்ணா? ஐயோ ஏன் மண்டை வடிக்குது. டி முதல்ல என்னை விடுறா. யாராச்சும் வந்தா தப்பா நடப்பாங்க. கார்த்தி கையை விடு. இவன் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான்? ஒருத்தி இங்க காட்டு கத்து கத்துறேனே, உனக்கு ஏதாவது கேக்குதாடா கும்பகர்ணா? கார்த்தி ஐயோ எப்படி பிடிச்சி வச்சிருக்கான் பாரு. ஆனா டாக்டரே, உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா எனக்கு இது ரொம்பவே ஜாலியா இருக்கு. ஐயோ நல்ல தங்கச்சிடி நீலா. நானும் பாக்குறேன் எவ்வளவு நேரம் தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்ட்டு. ஏதாவது பேசினாவது ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். ஐயோ ஜானு, அவனுக்கு தங்கச்சியா பேசு. தங்கச்சியா தான் பேசிட்டு இருக்கேன். நல்ல தங்கச்சி. எங்க அண்ணன் யாரையாவது லவ் பண்ணா சேர்த்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. உன்ன மாதிரி தங்கச்சி எல்லா அண்ணன்களுக்கும் கிடைச்சா எல்லா அண்ணன்களுமே லக்கி தான். தேங்க்யூ. லவ் யூ டி. காதலா காதலா ஓடி வரவா, யாரும் இல்லா நேரம் பார்த்து தேடி வரவா. அடே பைத்தியம், இப்ப பாரு ஒருத்தவன் என் கையால சாக போறான். இவன் கனவுல டூயட் பாடுறதுக்கு நானா கிடைச்சேன்? சின்ன வயசுல இருந்து இப்படிதான், எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு தனாதா பண்ணான்னு சொல்லிட்டு போக வேண்டியது. விட்டுறா டி, விட்டு தொல்லடா பைத்தியம். இங்க பாரு, கிரிப்புக்கு கையில ஏதாச்சும் ஒன்று பிடிச்சே இருக்கணும் போல. இவன் கனவுல யார் கூடயோ டூயட் பாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? எந்த கருக்கு பொண்ணோ அது, அதால நான் தான் இங்க பாடுபடுறேன். என் கையில மட்டும் அந்த பொண்ணு கிடைச்சிச்சு, அம்மியில அரைச்சு சட்னி ஆக்கி இட்லிக்கு தொட்டு தின்றுவேன். கார்த்தி, ஜானு, ஐயோ அத்தை வராங்க. நல்ல வேலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துடலையே. முதல்ல நம்ம இங்க இருந்து அங்க போவோம். இந்த கும்பகர்ணா தூங்கிக்கிட்டே இருக்கட்டும். இவனுக்கு என்னடி ஆச்சு? பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான். அதான் தெரியலமா. ஆமா அத்தை, நாங்களும் ரொம்ப நேரமா இங்கதான் நிக்கிறோம். ஆனா அவன் கான்சியஸ்லயே இல்ல. அவன் என்னடி ஊஞ்சல்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கான்? அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அது சரி. அட எனக்கு இரிட்டேட் ஆகுது. பாட்டுக்கிட்டே நின்னுட்டு இருக்கீங்களா நீங்க? டேய் 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 கிரிஷ், என்னாச்சு? நீங்களாம் எப்ப இங்க வந்தீங்க? ஜானு, ஓகே ஓகே அமைதியா இருக்கேன். என்னடா நீ பாட்டுக்கு கே 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 கேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க? கேன்னு சிரிச்சிட்டு இருந்தேனா? ஏமா? நான் வரும்போது இல்ல, அதுக்கு முன்னாடில தான் நீ அப்படிதான் சிரிச்சிட்டு இருக்கியான். ஜானு சொன்னா. ஏண்டி நான் எங்க சிரிச்சேன்? எது, நீ சிரிக்கவே இல்லையா? நான் எதுவும் சிரிக்கலையே. டேய் நானே பார்த்தேன் நீ கேன்னு சிரிச்சிட்டு இருந்தத. அப்படி சொல்லுங்கம்மா. உனக்கு என்ன பண்ணி இருந்திருக்கணும்? நீ சிரிச்சிட்டு இருந்தத கேமரால ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்கணும். எதுக்குடா கேன்னு சிரிச்சிட்டு இருந்த? சிரிப்புனா கேன்னு தானமா இருக்கும். என்னடா திடீர்னு இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட? இல்ல சொன்னேன். சரி உங்களுக்குலாம் வேலை இல்லையா? வேலையை போய் பார்க்கலாம்ல. ஏன்டா பேச மாட்டே? எவ்வளவு நேரமா சாப்பிட வாங்கன்னு கீழ இருந்து கத்திட்டு இருந்தேன். யாராவது வந்தீங்களா? கத்துனீங்களா? எப்ப கத்துனீங்க? அதானே எப்ப கத்துனீங்க? அது சரி, இவனுக்கு தான் காது கேட்கல, உங்க எல்லாருக்குமா காது கேட்கல? இவன் வேற நல்லா தூங்கிட்டு இருக்கானே, இப்ப எப்படி சாப்பிட கூப்பிடுறது? தானா நீ வேணா போய் கூட்டிட்டு வரியா? எது நானா? என்னால முடியாது. ஏன்டி இப்படி சொல்ற? இல்ல நான் ஆல்ரெடி போய் எழுப்பிட்டேன். அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. பாவம் புள்ள ரொம்ப அசதியில தூங்கிட்டு இருக்கான் போல. ஆமாமா ரொம்ப அசதிதான். சரி அப்போ நீங்களும் வந்து சாப்பிடுங்க, அப்புறமா நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிறேன். ஆமாம்மா அத்தை, எதுக்கு தூங்குறவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நம்மளாம் வாங்க சாப்பிடலாம். வாங்க. டேய் மறுபடியும் கேக்கன்னு சிரிக்காம வா சாப்பிட. சரி வரேன் போங்க. எல்லாம் நடந்துச்சு. ஆனா கடைசியில நான் டாக்டர்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் கிடைக்கல.
நான் சொல்லிட்டேம்மா, எல்லாருமே கரெக்டாக வந்துருவாங்க. அட ஆமா, நாளைக்கு ரைஸ் மில்ல பூஜை தானே. தனா, நம்ம 2 பேர்கிட்டயும் ஒரு பிளாக் கலர் சுடி இருக்குல்ல, அது போடுவோம். சரிடி. ஆமா, ஜாரா எங்க? அவ கீழே யார்ட்டோ நின்று ஃபோன் பேசிட்டு இருந்தா. ஆனா ஜாரா கிட்ட அதே பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்காதே. சரி, அப்புறமா அவள்கிட்ட பேசி என்ன போடுறான்னு சொல்லிட்டு கேட்போம். சரிடி. சரி, எல்லாரும் முதல்ல வாங்க சாப்பிடலாம். ஐயோ, எவ்வளோ நேரம் தாண்டி தூங்காமலே இருக்க போற? தூங்குடி. உண்மையிலே கார்த்திக் யாரையோ லவ் பண்றானோலாம் இல்லை, அதான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருந்தானே. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? எப்பவுமே கார்த்திக் எங்களோட தானே இருப்பான். யார் அந்த பொண்ணா இருக்கும்? ஒரு ஹிண்ட் கூட எனக்கு தெரியலையே. ஒரு வேளை ஹர்ஷாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நம்ம கேட்கலாமா? ஆனால் நம்ம கேட்டால் வேறு மாதிரி எடுத்துக்குவாங்களா? ஐயோ, அவன் தூங்குறத நானா போய் எழுப்பணும்? எவ்வளோ தூரம் பேசுகிறேன், கும்பகர்ணா தூங்கிக்கிட்டே இருக்கான். ஐயோ, இப்போ எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே. கையை பிடிச்சது கூட ஓகே, அந்த ஹக்கு, அந்த கிஸ்ஸு, ஐயோ கடவுளே. தானா தூங்குடி, அது அப்புறமா பார்த்துக்கலாண்டி. சான்ஸே இல்லை, தூக்கமே வந்து தொலைய மாட்டேங்குதே. லவ் பண்ணுறானே, எங்கள்கிட்டலாம் சொன்னானா? இருக்கு அவனுக்கு. நாளைக்கெலாம் நான் பேசவே மாட்டேன் அவன்கிட்ட. நாங்கள் என்ன லவ்வுக்கு எதிரியா? அட்லீஸ்ட் எங்கள்கிட்ட சொன்னால் நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம்ல. இருக்கு அவனுக்கு. நாளையிலேருந்து தானா நீ பேசிடாத அவன்கிட்ட. ஐயோ, அன்னைக்கு கூட ஆஃபீஸில் வச்சு என்னை லவ் பண்ணுறியாடான்னு வேற கேட்டேன் தானே. அதுக்கு தான் அவன் அவ்வளோ ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தானா? ஐயோ, வேற யாரையோ லவ் பண்ணுறவனே எப்படி நீ இப்படி கேட்ட? எனக்கு தலை வலிக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த பொண்ணு நான் யாருன்னு பார்த்தே ஆகணும். இவன் ஒன் சைடாக லவ் பண்ணுறானா இல்லை கமிட் ஆயிட்டானா? ஐயோ, என் மண்டையில் 50 கொஷின்ஸ்க்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரகலில் நான் எங்கிட்ட இருந்து தூங்கி எங்கிட்ட எந்திரிக்கிறது? ஆனால் ஒன்று, அந்த லூசிட்ட நான் பேசவே மாட்டேன். அவனா எப்போ வந்து யாரை லவ் பண்ணுறான்னு சொல்லட்டும். ஆமா, ஒரு நிமிஷமா. என்னடா யார்ட்டமா பேசிட்டு இருக்கீங்க? நான் கோயில்ல கூட மயக்க போட்டு விழுந்தப்ப ஒரு பொண்ணு என்னை காப்பாத்தினால. ஆமா, அந்த திமிருக்காரி. அவ கூட தான் பேசிட்டு இருக்கேன். காலையிலேவா? ஃபோன் பேசுறதுக்கு என்ன, காலையில மத்தியானம் அப்படியே பார்த்து பேச முடியும்? எனக்கு தேவைதான். இன்னைக்கு ரைஸ் மில்க்கு போறோமா இல்லையா? ஐயோ, அதே மறந்துட்டேன் பத்தியானா. அதான் தெரியுமே, அவங்களோட பேச ஆரம்பிச்சா எல்லாத்தையும் மறந்துடுறீங்கன்னு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். அது சரி, அப்புறம் வேறயா? ஏண்டா நீ கிளம்பிட்டியா? இப்படியே தான் வர போறியா? ஆமா, இப்படியே தான் வர போறேன். ஏன் கேக்குறீங்க? இல்லடா, சும்மா தான் கேட்டேன். என்ன வேற யாருமே ரெடியாகல போலயே? நான் காலையில எந்திரிச்சதுல இருந்தே தனாவை பார்க்கல. அவ என்ன எந்திரிச்சாலா இல்ல இன்னும் தூங்கிட்டு இருக்காளா? கண்டியா, நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். அவ காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாடா. கேட்டா எனக்கு தூக்கம் வரலாமா, எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறா. தூக்கம் வரல எந்திரிச்சிட்டாளா? இது என்ன புதுசா இருக்கு? தெரியல, அவளுக்கு என்ன ஆச்சோ. ஏங்க நில்லுங்க. வாங்கப்பா. வாங்கப்பா. என்னடி உனக்கு பிரச்சனை? உண்மையை சொன்னாலும் கோவப்படுற, பொய் சொன்னாலும் கோவப்படுற. அப்போ 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 அடுத்து சொல்லு. நீங்க சொன்னது உண்மை அப்படிதானே? மாரி பாட்டி என்னாச்சு? அத உன் பாட்டிக்கிட்டே கேளு ஹர்ஷா. சும்மா காலைல சொன்ன ஏன் உசுர வாங்கிட்டு இருக்கா? ஓ, இப்போ இப்போ நான் உங்க உசுர வாங்குறேனா? காலைல எந்திரிச்சதுல இருந்து கீச்சு கீச்சுன்னு கத்திட்டே இருக்கடி. பாட்டி என்னாச்சு? ஹர்ஷா, நீ ஏன் நேரத்தை சொல்லு ஹர்ஷா. நானா? நான் எவ்வளவு அழகா இருக்கேன் ஹர்ஷா, நீ ஏன் சொல்லு. என்ன கேட்டீங்க பாட்டி? நான் எப்படிடா இருக்கேன்? பாட்டி, இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே நான் சொல்லிடுவேன். டேய், இப்ப நடிக்கிற ஹீரோயினி மாதிரி இருக்கேனா? என்ன சொன்னீங்க? சரி, இப்ப நடிக்கிற ஹீரோயினிலாம் எங்க இருந்து சாரி கட்டுறாங்க? முன்னாடி முன்னாடி உள்ள ஹீரோயினி மாதிரி இருக்கேனா? வா, இன்னைக்கு ஏன் பிள்ளையா உங்களுக்கு? அட நீ சும்மா நிறி. சொல்லு ஹர்ஷா நீ. உங்களுக்கு என்ன பாட்டி, ரொம்பவே அழகா இருக்கீங்க. ஹர்ஷா, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி வளர்த்துருக்கேன்? என்ன மாதிரி சொல்லி வளர்த்த?
பொய் சொல்லாத, பொய் சொன்னா சாமி கண்ணை குத்துன்னு சொல்லியிருக்கேன்ல. அது சரி. யோ யோ மீ உங்களைத்தான். அப்போ நான் உங்களுக்கு பார்க்க அழகா இல்ல அப்படிதானே? பாட்டி, நான் ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு நீங்க என்ன பதிலே சொல்லலையே, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நீ கேட்டல, மறந்துட்டேன். நான் ரூம்ல இவர்கிட்ட கேக்குறேன் நான் எப்படிங்க இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு இவர் சொன்னாரு, சித்து உனக்கு என்ன 20 வயசு குறைஞ்ச மாதிரியே இருக்க அப்படின்னாரு. எங்க அப்பாவாச்சே, உங்களுக்கு நல்லது தானே சொல்லியிருக்காரு. நீ கம்முன்னு கடை. அது சரி. அப்புறமா ஹர்ஷா நான் கேக்குறேன், ஏங்க உண்மையாலே சொல்றீங்களா அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்றாரு, ஏன் சித்து நான் என் கண்ணாடி எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னாரு. கண்ணாடியா? ஆனா மாறி கண்ணாடி போட மாட்டாரு. அதத்தான் நானும் கேட்டேன், ஏங்க நீங்க எங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க, கண்ணாடியை தாங்கங்கிறீங்களேன்னு. அதுக்கு இவரு சொல்றாரு, கண்ணாடி போடாதனாலதான் நீ அழகா இருக்கன்னு தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல ஹர்ஷா, நான் அப்புறமும் கேக்குறேன், ஏங்க சீரியஸா சொல்லுங்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா. சொல்லுங்கம்மா. பழைய படத்துல ஹீரோயினி மாதிரி இருக்கேனான்னு கேட்டேன்ல, அதுக்கு இவர் சொல்றாரு, பழைய படத்துல வர ஹீரோயினி மாதிரி இருக்கியான்னு தெரியல, ஆனா பழைய படத்துல வர்ற வில்லிங்க மாதிரி நல்லா 10 பொருத்தமும் பக்காவா இருக்குங்கிறாரு. உனக்கு என்னவா? இல்ல சித்து, தாத்தா கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்றா பேத்தி. ஆக மொத்தத்துல இந்த வீட்டோட வில்லி என்ன நானா? நானா நானா வீட்டோட வெள்ளி நீங்களா என்னன்னு தெரியல, ஆனா வீட்டோட சந்திரமுகி நீங்க தான். என்ன உன் சண்டே தான் அப்புறமா வச்சுக்கோ, நாங்க எல்லாரும் ரைஸ் மில்க்கு போயிட்டு வந்துடுறோம். ஆமா சித்து, நீங்களும் வரலாம்ல. வில்லிங்கெல்லாம் எதுக்குப்பா உங்களுக்கு, நல்லவங்க மட்டுமே போயிட்டு வாங்க. ஐயோ சித்து, சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா சீரியஸா எடுத்துக்கிட்டேன். நானும் சீரியஸா தான் சொன்னேன், நீங்க சீரியஸாவே எடுத்துக்கோங்க. ஆமா ஏமா நீங்க வரல? வரணும்னு தோணல, அதனால வரல. அது சரி. சரி தனா ஜாராலாம் எங்க? தனா கிளம்பிட்டா, மேல உட்காந்துருக்கா. ஜாரா எங்கன்னு தெரியல. ஹர்ஷா அவங்கெல்லாம் எங்க? நான் காலையில இருந்து வேற யாருமே பார்க்கல, ஆரவ மட்டும் தான் பார்த்தேன். ஆத்விகா பார்த்துட்டு வரேன்ட்டு போனான். ஓ சரி சரி சரி, சீக்கிரமா எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. சரி மாதிரி. நான் கதிர் மாப்பிள்ளைங்கெல்லாம் போயிட்டு எல்லா ஏற்பாடும் கரெக்டா நடந்துட்டு இருக்கான்னு பாக்குறோம். நானும் வரேனே மாதிரி. இல்ல நீ எல்லாரோடையும் சேர்ந்து வா, சரியா? இல்ல நானும் உங்களோடய வரேன். ஹர்ஷா சொல்றது கேளு, நாங்களாம் பத்திரமா தான் போவோம், நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு பத்திரமா வா. சரி மாதிரி. இங்க பாரு, வில்லிக்கான 10 பொருத்தமும் ஃபேஸ்லயே பக்காவா இருக்கு. அப்பாடா வா ஆத்விக். என்ன சித்து, யாருக்கும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போலயே. எனக்கா? அட ஏண்டா, ஜாராவை கூப்பிட்டு கத்துறேன், காதுல கேக்குதா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நட்டு மட்டும் தானே கலந்துருக்கு, காதோட ஸ்பீக்கரும் கலந்துருச்சா? ஒன்றும் இல்லை சித்து. சரி அதுக்கு என்ன? டேய் நீ செத்த போய் ஜாராவை கீழே கூட்டிட்டு வா, எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவளதான் ஆளை காணும். யாரு? நானு. நீதான்டா, போய் கூட்டிட்டு வா சீக்கிரமா. போறேன், வேற என்ன பண்றது, தலையெழுத்து. ஜாரா. அட அட்வி. வா அட்வி. என்ன அட்வி, ஏ ரூம்க்குலாம் வந்திருக்க? சம்திங். ஐயோ கடவுளே. பாரு, விருப்பப்பட்டுலாம் யாரும் ஒரு ரூம்க்கு வரல, உன்னை சித்து தேடிட்டு இருக்காங்க, கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ சித்து நேம சொல்லி என்னை கூட்டிட்டு போக வந்திருக்க அப்படிதானே? யாரீ நீ? நான் எது சொன்னாலும் உனக்கு சாதகமாவே மாத்திக்கிற. அதெல்லாம் அப்படிதான். யாருன்னு நினைச்சுக்கிட்ட? மித்ரா அத்தை, ஸ்ரீதர் மாமாவோட மருமக, அப்புறம் அட்வியோட வைஃப். சாரா தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் ஒன்று சொல்லவா, நீ நினைக்கிறது இப்போன்னு இல்லை, எப்பவுமே நடக்காது. தேவையில்லாம மனசுல ஆசை கீசையை வளர்க்காத. அப்படிதான் வளர்ப்பேன், என்ன பண்ணுவ? ஓ எது சொன்னாலும் திருந்த மாட்டா. சரி நீ என்ன ஷால் எப்படி போட்டிருக்க? ஸ்கூலுக்கு வரலையா? அதெல்லாம் இல்லை, ஸ்கூலுக்குலாம் வருவேன். இப்போதைக்கு ரைஸ் மில் போகிறோம்ல, அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். ஸ்கூலுக்கு வரும்போது பின் பண்ணிட்டு வரேன். ஓ சரி இங்கே பாரு, சித்து உன்னை கூப்பிட்டாங்க, அது சொல்லிட்டு போக தான் வந்தேன். நீ கீழே சீக்கிரமா வருவியான், எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்கும். டே சாரா என்ன பண்ற?
சாரா, ம் கேட்குது சொல்லு. என்ன தாண்டி உனக்கு வேணும்? நீ தான் வேணும். ம் ம் என்ன தவிர என்ன வேணா கேளு, தரேன். உன்னோட லவ்வை தான். ம் ம் ஏன் அன்பி, உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு உன் கண்ணு என்கிட்ட சொல்லுது. உன் வாய் தான் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே இருக்கு. ஆமாம், இவ வந்து பார்த்தா. நான் தான் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஷோ சாரா, இந்த பொய் சொல்கிற வாய்க்கு ஒரு நாள் சூடு வைக்க போகிறேன் பாரு. நீ வைப்ப அது வரைக்கும் என் கை என்ன புளியாங்க பறிச்சிட்டு இருக்குமா? இல்லை, மாங்காய் பறிச்சிட்டு இருக்கோம். என்ன டபுள் மீனிங்கா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டேன். முதல்ல ஷர்ட்ல இருந்து கையெடு, நான் கிளம்புறேன். உன்னை கூப்பிட வந்தது தப்பா போச்சு. டேய், வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் நீ என்னைய கூப்பிட வர மாதிரி ஆயிருக்கு பார்த்தியா? இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? எனக்கு நேரம் சரியில்லை. ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து என் நேரம் எப்படி இருக்குன்னு கேட்கணும். படா இந்த யூனிவர்ஸே என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆமாம், இந்த யூனிவர்ஸ்க்கு வேற வேலை இல்லை பாரு, வேலை வெட்டி இல்லாமல் இருக்குது. ஏதாவது ஒன்று ரொமான்ஸாக பேசுறியா? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் குப்பை கட்ட போகிறேனோ தெரில. அதை தான் சொல்கிறேன், ஏன் என் கூடலாம் இருந்து குப்பை கட்ட போற? ஆனால் எனக்கு இதோட குப்பை கட்ட தான் பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்ணுறது? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. வராண்டா வா, வரலனா போடி.